வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெறையா சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து ஒரு 34லேருந்து 34, 36, 38, 40, 42, 44 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரிசையாவே வந்து நம்ம சேனல்ல போடப் போறோம். நெறைய பேர் கேட்டிருந்ததுனால. ஆனா, அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து ஆ சிங்கிள் பீஸ், அதாவது வாயில் ப்ளவுஸுகள் அந்த மாரி தைக்கிறதுக்கு தான் தேவை. லைனிங் ப்ளவுஸ்க்குலாம் அது தேவையே இல்ல. ஆனா, கஸ்டமர் வந்து அந்த மைண்ட் செட்டோட வருவாங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டா தான் நமக்கு சரியா இருக்குங்கிற ஒரு ஃபீல்ல வர்றதுனால, அவங்களுடைய விருப்பத்துக்காக நம்ம பண்றோம். ஸோ, அதுக்காக பெரிய மாற்றங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எப்படி கட் பண்ணுறோங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நட்பு. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். பிசுற கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5 ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து 8.5, ஷோல்டர் 14.5, 2 இன்ச் மைனஸு, 5.25, 5.5. சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் சேர்த்து 5.25 இருக்குது. 5.25. 5.25 வந்து இங்கேருந்து 5.25, இந்த 5.25 இங்கே வச்சுக்கோங்க. நார்மல் ஃபார்முலாவில் தான் கட் பண்ணுறோம். லைட்டாக வந்து இந்த நெக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிராஸ் கட்டிங்கு. 34 இன்ச்சு, 8.5. இடுப்பு 31, 7.25, டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோல் வந்து 15.5, 7.25 இருக்கணும். 7.25 கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு 1/2 பாயிண்ட்டு (35) மிடில் ஜஸ்ட்டு 35.5, 8.25 1 பாயிண்ட்டு டாட், அது கீழே டாட் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கிராஸ் கட்டிங் போடும்போது இது வந்து ஆம்கோல். நம்ம இந்த ஆம்கோல் டாட் வந்து இப்படி போடுவோம் இல்லையா? இந்த ஆம்கோல் டாட் போடும்போது இந்த ஆம்கோல் டாட் வந்து இப்படி கிராஸாக வரும். இந்த ஆம்கோல் டாட் வந்து இப்படி கிராஸாக வரும். ஆம்கோல் டாட் இப்படி கிராஸாக வரும்போது இந்த டாட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. அப்போது இந்த கரை பக்கம் வந்து இந்த கரை இருக்கிற சைடு இந்த நெக்கை வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த நெக்கை இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சைடு 2 பார்த்துட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டா, இப்போது ஆம்கோல் டாட் இப்படி வரும். இந்த டாட் வர்ற இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். இந்த கிராஸ் வந்து ஃபுல் கிராஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் வந்து கிராஸ் எடுத்துக்கணும். இதான் கிராஸ் வந்து போடக்கூடிய மெத்தடு. இந்த கரெக்டான கிராஸ் அப்படிங்கிறது.
இப்போ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ ஊக்குப்பட்டிக்கு வந்து இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து ஊக்குப்பட்டிக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. வந்து ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டு பேக்கினுடைய ஆம்கோல் இங்கேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க. இங்கே இந்த கிராஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அந்த 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நெக்கினுடைய உயரம் வந்து 6.5. மேலே ஸ்டிச்சிங் விட்டாச்சு. கீழேயும் அதே மாதிரி 4 இன்ச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கிறதுக்கே மேலே ஏற்றிக்கோங்க. அந்த சேம் கிராஸை வந்து கரெக்டாக இங்கே அப்படியே கொடுத்துருங்க கழுத்துக்கு. நெக்கினுடைய ரவுண்டை இங்கே வரைஞ்சிக்கோங்க. மிடில் செஸ்ட் வந்து 35, 5.5, 35.5, 8.75 1 பாயிண்ட்டு. 1 பாயிண்ட்டுங்கிறதுனால 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 11.75 1 பாயிண்ட் வந்து ஃப்ரண்டோட உயரம். ஸ்டிச்சிங் 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து மிடில் செஸ்ட்டுக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 8.75 1 பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. ஸோ 8.75 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து இங்கேருந்து 8.75 டாட்டுக்கு எல்லாம் சேர்த்து 3/4 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 8.75 டாட்டுக்கு 3/4 இன்ச்சு. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஸ்டிச்சிங் அளவு வந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ அண்டர் பஸ்டினுடைய அளவு பாதி அண்டர் பஸ்ட் அளவு. அண்டர் பஸ்ட் அளவை 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. 35 3.5 இன்ச்சு. இடுப்பு வந்து 31 7.75 இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டுக்கு வந்து 2.75 2.75ல் 1.25 1 பாயிண்ட்டு 2.75. இந்த டாட்னுடைய மார்க்கு 3/4 இன்ச்சு டாட்டு, 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு. அந்த டாட்னுடைய லென்த் இங்கே பார்த்துக்கோங்க. 4.25 1 பாயிண்ட்டு, அதே 4.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேராக இந்த ஹைட்டு மேலே இருந்து 12.25 1 பாயிண்ட்டு, அந்த 12.25 1 பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ இங்கேருந்து இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.25 1 பாயிண்ட்டு, அந்த 3.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணிடுங்க.
நெக் லைட்டாக அப்படி உள்ளேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹைட்டு 4.5 2.25 இந்த டாட்டை இதில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆகிட்டு அடுத்து கை எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். பேக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே கிராஸ் பட்டிக்குள்ளே மார்க் அப்படி பண்ணிக்கணும். இந்த டாட் அப்படி பிடிக்கும்போது டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட்டுக்கு வரும். இது ஃப்ரண்ட்டினுடைய இடம். இதை மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிக்கணும். அது கிராஸ் பட்டியோட இடம். கிராஸ் பட்டியோட அளவு எடுத்த உடனே இதை செக் பண்ணிக்கலாம். 3.25 இங்கே 3.25 இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். பேக் நெக்கு வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சைடில் ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. கட் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும் கிராஸ் கட்டிங்கு. இப்போ கை எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். 5.5 இன்ச்சு கை உயரம், 6 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே ஸ்டிச்சிங்க்கு 15.5 இன்ச்சு ஆம்கோல் 7.25 1 இன்ச்சு மைனஸ் 6.25 1/2 இன்ச்சு தள்ளிக்கணும். 7.25 11.25 5.25 1 பாயிண்ட்டு. இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இதுக்கு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வரணும். பேக்கு அந்த ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு கரெக்டாக அந்த இதிலே ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ கை இப்படியே கட் பண்ணிடலாம். எல்லாருமே நிறைய வந்து பார்த்துட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒரு வீடியோவில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது. நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது வந்து வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ எந்த அளவுகள் மாறுது, எதுக்காக அந்த வித்தியாசம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸுகளில் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளே வந்து ஒரு 20 நிமிஷம் வெட்ட வேண்டிய ப்ளவுஸ் வந்து நம்ம வீடியோ போடும்போது வீடியோவில் கட் பண்ணும்போது 1/2 hour ஆகுது. அதுவே கிளாஸில் நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் to 2.5 மணி நேரம் ஆகுது. இப்போ 2.5 மணி நேரம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பரிமாற்றம் பண்ணியிருப்போம், அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் கிளாஸில் அந்த நுட்பமாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ 5வது பேட்சுக்கு வந்து முன்பதிவு நடக்கு. நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க, முன்பதிவு பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 40 நபர்களுக்கு மட்டும்தான் ஒரு பேட்சில் வந்து அனுமதி. இப்போ கை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆம்கோல் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிச்சிங் முடிச்சிருவோம். இப்போ வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பாடியை வந்து இழுத்து கையை வந்து லூஸ் விட்டு அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஜாயிண்டில் வந்து கரெக்டாக இந்த மார்க்கில் வந்து கரெக்டாக சேரும். ஸோ கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக முன்பின் வராது. நிறைய பேர் வந்து இந்த கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்கள்லாம் வருதுங்க. அந்த அது வந்து கிராஸ் பட்டி கட் பண்ணுற மிஸ்டேக்கு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணும்போது தையல் தும்பு பிடிக்கக்கூடிய மிஸ்டேக்கில் தான் அந்த மாதிரி ஆகிறது.
சைடு மார்க் அப்படி பண்ணிக்கோங்க. இடுப்பு வந்து 31 7.75 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ சைடில் வந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுமாரி இந்த சைடு 3.25 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3/4 இன்ச்சு ரெடி மார்க்கில் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த மார்க் இங்கே பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் அப்படி கொடுத்துக்கோங்க. இதில் இங்கேருந்து வைக்கும்போது இதுதான் ரெடி அளவு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதை தைக்கும்போது இப்படி டைட்டாக இழுத்து அடிக்கும்போது சரியாக வரும். இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டோம். தையல் தும்போடு சேர்த்து இந்த மார்க்கு இங்கே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் இங்கேருந்து இதில் பண்ணிக்கணும். இங்கேருந்து இதில் வி மாதிரி இல்லாமல் இந்த ஷேப் மட்டும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் பட்டினுடைய ஷேப் வந்து பக்காவாக வந்துடும். இந்த இடத்துல இந்த பெண்டை வந்து இப்படி இந்த பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா பட்டியில் வந்து சுருக்கடிக்காது. இந்த பட்டி இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். மார்க்கில் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் இதில் ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. இப்போ இது வந்து கை. இது வந்து கிராஸ் பட்டி. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.